லைட்டாக வேவலை, பாதி தான் வந்துருச்சு, அரை வேக்காது. நல்லா இருக்கா? இதில் அதிலே ஊற்றணும் டப்பாயில். இன்னொரு பிடிச்சிட்டுங்க. மசாலா ரெடி. அடுத்தபடியாக கோழிக்கு மசாலா தடவும் நேரம் இது. கரெக்டாக இருக்க இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திடுத்துப்புன்னு ஒரு பிளான் போட்டனால நம்ம வந்து தந்தூரிக்கு தேவையான எந்த இதுவுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரல. தந்தூரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பி வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஒரு வலை மாதிரி வச்சு பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இயற்கை முறையிலே வந்து தென்னை மட்டையிலே வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆளுக்கு இப்படி வச்சு ஒரு போட்டோ எடுத்துரும். அதுக்கு நெருங்கி வருவாய், நெருங்கி நில்லுங்கன்றோம். கிளிச்சிக்கு ஜம்மு 2 போட்டோ எடுத்தாச்சு. வாங்க அதை அப்படியே அடுப்பில் வைங்க பொண்ணான கையால். இது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா இருந்ததுனால திருப்புன்னு ஒரு தந்தூரி ப்ரோக்ராம் போட்டோம். 2 கோழி நறுக்குன்னு 2 கோழியை வாங்கணும். மசாலா இருக்குது, எல்லாமே இருக்குது. மசாலா இருக்குது, என்ன இருக்குது. அதாவது சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் தந்தூரி எப்படி போடலாங்கிறத எங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுடுங்க. நெருங்கி வருவாய் கோழியே. சிட்டுக்கு நல்ல சிட்டுக்கு ஒரு சீரகம் அழைத்தது, கோழிக்கு நல்ல கோழிக்கு ஒரு அழகு கோழி. இல்லு இந்த கோழி வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு வீடு கொண்டு போயிட்டான், பைக்கில் எடுத்து வச்சான். இந்த பக்கம் வந்து கிணறு இருக்குது, இந்த பக்கம் கோழி இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு செட்டப்பில் போயிட்டுருக்கு. கோழி வந்து கீழே விடாமல் இருந்தால் சரிதான். ஒரு சுற்றி விட்டு ஊற்று. இது வந்து காட்டு தந்தூரி. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி செய்யணுன்ட்டு. காட்டு கோழி இது என் வீட்டில் வந்து சேர்ந்துக்கோ. எப்போ கோழி ரெடியாகன்ட்டு பெரிய வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். வாழைத்தாரெலாம் உடனே இதாயிரும்ல. எனக்கு என்ன வந்து செப்பு வெந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அது கிழிஞ்சிட்டே இருக்குது. கெட்டனா பட்டு எங்க கெட்டு கிட்டுமே எதுவும் இல்லைல்ல. பையில அதுமே ஃபஸ்ட் வச்சாலும் அதுமே வச்சிரு. கீழே தாத்தவை
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி காலை ரெண்டையும் கட்டி சுற்றி வேக வைக்க போகிறோம். பாருங்கள் அந்த எதை வச்சு கட்டிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீட்ரு பாக்ஸில் இருந்த ஒயரை பிடுங்கி அதை வெட்டி கட் பண்ணி உரித்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறனால தலையும் அப்படியே வேணால் சேர்த்து கட்டி விட்டல தலையும் கட்டும். ठीक है அது தலையை தூக்கி அப்போ உள்ள சொறி விட்டுரு. அங்கே இது தலை அத்து தொங்காதுல அந்த தொலையை தூக்கி அப்படியே அந்த காலுக்குள்ளே சொறி விட்டுரு. ஒரு பீஸ் டேஸ்ட் பார்ப்போமா எப்படி கிசரு? ஆனால் அந்த வாசமே வரல இன்னும். ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் தான் வேவலன்னு நினைக்கிறேன். அங்கே தள்ளங்க தள்ளி அந்த துப்புதி. அதே குத்து அது இறங்குமே எப்படி? அது அத்துறன்னு நினைக்கிறேன். இதா கீழே அதையும் சேர்த்தேன்னா ஒரு குத்து குத்திரு உடச்சிச்சு. எத்தனை ஈரல் கோழி? அச்சா அதெல்லாம் கீழே வந்துடும் ப்ரைஸு. ஆமாம் ஓடியா அப்படியே தீட்டு ஓடியா. எந்திரிக்கா வேவல்ல வந்துட்டா ஒரு டேஸ்ட் ஒரு பீஸ் எடு. வீடியோல இருக்கலாம். வாட்சிங் யுவர் பொண்டாட்டி நெளினி காலி என்னது எனக்கு அனுப்பணும் நீ. ஆமா போட்டு விட்டானாவா? ஐயே இது கிசரு இது நல்லா சரிப்பட்டு இருந்துட்டு தாளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சுட தந்தூரி ரெடி ஆயிரும். தந்தூரி வந்து அந்த ஒரு வாசம் வந்த உடனே மந்தூரியில் இது தந்தூரியில் தெரிஞ்சுண்ணா அப்படி மந்தூரியில் ஏதோ ஒன்று தந்தூரினா அது கேஸ் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்து சிக்கன் வாசம் இழுத்த உடனே பக்கத்தில் 2 பாய்ஸ் வந்துட்டாங்க. மந்தூரியா என்ன பாருங்கள் எப்படி அந்த ஒரு நீர்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வெந்த உடனே சோறு உடம்புல இதே மாதிரி தான் வேவறதுக்கு முன்னாடியே பாதியை தின்னு தீத்துருவான்லு நம்ம பாய்ஸ். மூஞ்ச பாருங்க தந்தூரி சும்மா இருக்கு. ஏழை இப்படி வெட்டினா எப்படில டேஸ்ட் பார்க்கையில 1/2 கிலோ காலி பண்ணிட்டான். நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி ஓரளவு திங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு டேஸ்ட் பார்க்குங்க பேர்லேயே பாதி காலி ஆகிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா உள்ளி வாங்கிட்டு தான் நல்லா இருக்கும். மயூனிஸே வேண்டாம் கியூனிஸே வேண்டாம் உள்ளே போகிறோம் வந்துட்டானா
பரமேஸ்வரன் வந்துட்டாங்க இப்போ தான் பரமேஸ்வரத்துக்கு போவாங்க. சொல்லிது நம்ப முடியாதியா, முக்கால்வாசி போய் தான் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி வந்து ரெடி ஆகிட்டு நல்லா இருக்கா சரணே? ஆமாம், செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. சிவகுமார் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு எடுத்து வச்சாச்சு போல இப்போ. நம்மளுக்கு வந்து கிடச்சது இன்னைக்கு கழுத்து, கோழி கழுத்து. ஃபோன் அது இப்போ பார்த்தீங்கன்னா முழு தந்தூரியாக நம்ம இப்போ எப்படி திங்கணும்னு நம்ம இப்போ காட்டலாம். இவனா ஆல்ரெடி கையை சூப்பி வச்சுருக்கான், கையை மேலே தூக்கிட்டு உடனே சுட்டை சுட்ட மாதிரி இல்லை, சும்மா கிடமை சார். ஃபோட்டோ இருக்குது எப்படியா? ஆமாம், இது அப்படி செப்போடி கட்டில ஒரு தந்தூரி எப்படி தான் பாவ எப்படி உரிச்சுடாக்கா காப்ச்சு காப்ச்சுன்னு திங்காண்டான். காப்சி குமார், காப்சி குமார், காப்சி பிரதேஷ் சுமலி சார் பார்த்துடுங்க. தந்தூரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கழுத்தே இந்த மாதிரி நம்மளுக்கு கழுத்து. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செப்பு பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த செப்பு பீஸ் எப்படி எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லி தரேன். ஆனால் லைட்டாக வேவலை, பாதி தான் வந்திருக்கு, அரை வேக்காது. மயில் கப்பிச்சு போட்டலாம், பீத்தாங்கையில் கப்பிச்சு 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 வேவலன்ட்டு ஒரு 2 செப்பு தின்ட்டான். இல்லை அங்கே போட்டிருக்கா, சைடில் வச்சு எடுக்க முடியாது. நைட்டு பயிலோட பார்க்க போயிருவாங்க சார். வேகவே இல்லை, கொஞ்சம் வேக வச்சுனா நல்லா இருக்கும். இப்போ வந்து கோழிக்குள்ள மூளையை நம்ம வந்து இப்போ தனியாக எடுத்து சாப்பிட போகிறோம். மூளையே இல்லையே, கோழிக்குள்ள மூளை டேஸ்ட்டாக இருக்குன்னா எப்படி? இன்னிலேருந்து உனக்கு மூளை இருக்குல்ல, இன்னிலேருந்து உனக்கு மூளை இருக்குது.